ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி ஒரு முழுமையான தகவல்களை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்கூல் எஜுகேஷன் தான். இப்போ இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரீ பிரைமரி, பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் சொல்லிட்டு இங்கே முழுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே போனால் கிளிக் பண்ணும்போது இங்கே ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணலாம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கூலில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ பிரைமரி ஸ்கூலிங். அதாவது ப்ரீ பிரைமரி ஸ்கூலிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரீ பிரைமரி ஸ்டேஜ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் நாலேஜ், skills and behavior. The list are shown below for pre-primary schooling. A play group, pre-nursery, அதாவது எல்கேஜி. நிறைய பேரோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாது, ஈவன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோடய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்கேஜி படிக்குது, யூகேஜி படிக்குதுன்னு சொல்லிட்டு. அதோட முழுமையான ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லோவர் கிண்டர் கார்டன், அதுக்கு பேர் தான் எல்கேஜி. யூகேஜி மீன்ஸ் அப்பர் கிண்டர் கார்டன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெற்றோருக்குமே இது வந்து பார்த்திங்கனாக்கா தெரியாது, எந்த ஒரு மேக்ஸிமம் பெற்றோருக்கு தெரியாது. அதை இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி எஜுகேஷன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் இன் த பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன். பிரைமரி கீழே வந்து பார்த்திங்கனாக்கா 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை வர மாணவர்கள் அந்த செக்ஷனில் வராங்க. அடுத்தபடியாக அது எந்த ஏஜ் குரூப்பில் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5லிருந்து 10 ஏஜ் குரூப்பில் தான் இந்த பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் குரூப் இருக்கும். அடுத்தபடியாக செகண்டரி. ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன். அதோட ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 வயசுலேருந்து 11 to 15 ஆர் த ஃபோக்கஸிங் ஏஜ் குரூப் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். 15, அதாவது 11 வயதிலிருந்து 15 வயது வரையுடைய மாணவர்கள் இந்த செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் கேட்டகரியில் வருவாங்க. 10th எக்ஸாம் ஆர் த மெயின்லி கால்டு செகண்டரி எஜுகேஷன். செகண்டரி எக்ஸாம். ஓகே, 10th எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி எக்ஸாம் சொல்லுவாங்க. ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் இங்கிலீஷ், லாங்குவேஜ் பேப்பர், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஆர் காமன் இன் செகண்டரி ஸ்கூல். அதாவது செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் காமனான சப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், லாங்குவேஜ் பேப்பர், அதாவது அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் பேப்பர் வந்து வேரி ஆகும். தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேப்பர் சொல்லலாம். மற்ற ஸ்டேட் கர்நாடகானா கன்னடா, ஆந்திரானா தெலுங்கு, அது மாதிரி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். அடுத்தபடியாக மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கணிதம், சயின்ஸ், அறிவியல், சமூக அறிவியல், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும், 6ஆம் வகுப்புலேருந்து. அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சிஸ்டம். அந்த சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன். யார் யார் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் செக்ஷனில் வருவாங்க. இதோட ஏஜ் குரூப் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 to 17 ஆர் த ஃபோக்கஸிங் ஏஜ் குரூப் ஃபார் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஓகேங்களா? 16லேருந்து 17 வயசுடைய மாணவர்கள் தான் இந்த ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் கேட்டகரியில் வருவாங்க. 12th எக்ஸாம்ஸ் ஆர் மெயின்லி கால்ட் அஸ் ஹையர் செகண்டரி எக்ஸாம். அதாவது 12ஆம் வகுப்பான எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் செகண்டரி எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாம்னு சொல்லிட்டு கால் ஃபார் பண்ணுறாங்க. ஐ மீன் ஹையர் செகண்டரி எக்ஸாம். மெனி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் குரூப்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஹையர் செகண்டரி எக்ஸாம். இப்போ வந்து 10ஆம் வகுப்பில் வந்து செகண்டரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் பொதுவான சப்ஜெக்ட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஹையர் செகண்டரி செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் குரூப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான எஜுகேஷன் பற்றி தகவல். அப்புறம் அவைலபிள் சாய்ஸஸ் இன் 10th சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். என்னென்ன சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. தெர் ஆர் 3 போர்ட்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 3 போர்டாக இப்போ 10ஆம் வகுப்பில் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஎஸ்சியில் படிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐசிஎஸ்சி தான் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா
இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அது ஒரு போர்டு இருக்குது. அடுத்தபடியாக சிபிஎஸ்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லிட்டு அது ஒரு வகையான ஸ்ட்ரீம், மீன் லைக் செக்ஷன் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. ஓகேங்களா, இது 3 டிஃப்ரெண்ட் போர்டு தான். அதை பற்றி முழுமையான தகவல் வர்றதுக்கு இங்கே கொடுக்கலாம், பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஐஎஸ்சி, ஃபஸ்ட்டு செக்ஷன், கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சொல்லிட்டு அந்த செக்ஷன் கீழே வர முழுமையான தகவல்களை இந்த கிளிக்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிஎஸ்சி ஸ்கூலோட லிங்க் இருக்கும் மோஸ்ட்லி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிபிஎஸ்சி ஸ்கூலில் உள்ள ரீடைரக்டிங் ஆகுது. அது கரெஸ்பாண்டிங் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய வெப்சைட், புது வெப்சைட் நிறையா இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது, ரிசல்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஓல்டு வெப்சைட் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுன்னு சொன்னாங்களா, போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த செக்ஷன்ஸில் வந்து இங்கே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி, இங்கே கிளிக்கியர் இருக்குது இல்லைங்களா, அங்கே கிளிக் பண்ணால் நம்ம டெல்லி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட்டிகிட்டு போவோம், ரீடைரக்ட் பண்ணுறது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வகையான பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டெல்லி போர்டு, சப்போஸ் நீங்கள் எந்த ஸ்டேட் வரீங்களோ அந்த போர்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டேட்டோட எஜுகேஷன் இதில் பற்றி முழுமையாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் அனைத்து வகையான ஸ்டேட்டுக்குமே கொடுத்துருக்கோம். டெல்லி, கேரளா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, தமிழ்நாடு, குஜராத், பீகார், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஜார்க்கண்ட், அசாம், உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், நாகாலாந்து, திரிபுர், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா. ஸோ எல்லா வகையான ஸ்டேட்டுக்குமே அந்த போர்டு சொன்னாங்க இல்லைங்களா, என்ன போர்டு, போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதோட மொத்த டீட்டெயில்ஸுமே இங்கே பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு கீழே வரீங்களோ அந்த ஸ்டேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தபடியாக என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th அப்புறமா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. ஆஃப்டர் 10th அதை கிளிக் பண்ணிட்டா அதுக்கான இதுக்குள்ள ரீடைரக்ட் ஆகிருக்கு. ஆஃப்டர் 10th அது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் த கிளாஸ் 10 போர்டு எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் அட் த crossroads for the first time. ஓகேவா, what to do after 10? This is not only the intimidating question but also a question that determines their career path. அதாவது இந்த 10th அப்புறமா அதை செலக்ட் பண்ணுற கோர்சஸ் தான் வந்து அவங்களோட கரியர் பாத்துக்கு அடித்தளமாக அமையும். There are 2 main career options after 10th classes. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ், அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஹையர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் 10th class, 10th classes மேலே என்ன ஹையர் ஸ்டடீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். இன்டர்மீடியட் மீன்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் இதை சொல்லியிருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஆர் டியூசி. ஜென்ரல் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அலாங் வித் லாங்குவேஜஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, சான்ஸ்கிரிட், ஃப்ரெஞ்ச், அரபிக். இட் இஸ் 2 year கோர்சஸ், 2 வருஷம் கோர்சஸ். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அதை பற்றி இங்கே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொடுத்துருக்கோம், அதையும் பார்க்கலாம். எம்பிசி மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பைபிசி பயாலஜி அதாவது பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சிசி சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அப்புறம் எம்பிபிசி மேக்ஸ், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ கம்பல்சரி பேப்பர் வந்து எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். அதுக்கப்புறம் அதை தவிர பாலிடெக்னிக் கோர்சஸும் இருக்குது. பாலிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிடெக் காமன் என்ட்ரன்ஸ் மூலிமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அப்புறம் வந்து சீப்புன்னு சொல்லிட்டு சில இதுலையுமே இருக்குது. டிப்ளமோ கோர்சஸ் இன் என்ஜினியரிங் அண்ட் நான் என்ஜினியரிங். தேர் ஆர் 3 year கோர்சஸ். என்னென்ன கோர்சஸ் ஜென்ரலாக சிம்பிளாக கொடுத்துருக்கோம். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் கார்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்காக சில டிப்ளமோ லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு எது மாதிரியான கோர்சஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணி அதுக்கு மாதிரி நான் வீடியோ கிரியேட் பண்ணி போடுவேன். அதுக்கப்புறம் ஐடிஐன்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆர் ஐடிசி, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர். It is a 2 year courses of engineering and non-engineering field. It is called as trade industry, where you can learn basic skills in
technical field, AITT, All India Trade Test, spelling mistake are there, okay. எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர், பிளம்பர், ஃபிட்டர், மெக்கானிக், டெக்னீஷியன், அது மாதிரி கோர்சஸ்மே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ்மே இருக்குது. அலைட் ஹெல்த் courses. It is about healthcare workers who provide clinical services for patients under the supervision of a physician. There are 2-year courses. DMLT, Diploma in Medical Laboratory Technology. DHFM, Diploma in Hospital Food Service Management. DOT, Diploma in Ophthalmic Technology. ஓகே, அது மாதிரி கோர்சஸ்மே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். They are called the job oriented courses that are useful to get job after short span of time, usually 6 to 12 months courses. என்னென்ன கோர்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன் 2D and 3D animation, diploma in computer application DCA, certificate course in graphic design, certificate program in MS Office, certificate course in web designing, certificate course in programming language Java, C++, PHP, SQL, etc. Certification course in SEO, search engine optimization. Other vocational courses also available to provide more practical skill technically. Banking and financial services courses, DTP, desktop publishing and printing technology 1 year, diploma in insurance and marketing 1 year, tourism and travel technique courses 2 years, preschool teacher training 2-year courses, hotel operations course 2 years, dental technician courses 2 years. Other than the higher studies, job opportunities after 10th classes, defense examinations such as Indian Army, post of soldiers in technical cadre, Indian soldier clerk examinations, Indian Army soldier general duty examination NER, Indian Army soldier technical examination MER, Indian Army soldier nursing assistant examination MER. Then Indian Air Force non-technical cadre IAF, Indian Air Force Airmen Non-Technical Trades Examination, Indian Navy Naval Branch of the Armed Forces of India, Indian Navy Dockyard Apprentice Examinations, Indian Navy Sailors Metric Entry Recruitment Examination, Indian Navy Artificial Apprentice Examination, Apprentice Examinations, Central Reserve Police Force CRPF, Constable Technical and Tradesman in CRPF. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்லையுமே ஜாப் இருக்குது. பிஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் அந்த கேட்டகரி வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கீழே எஸ்எஸ்சி மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோனை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.